Yes. 302 எங்க இருக்கு? 3rd floor. Thank you. Excuse me. என்ன சத்தம்? அது வேற ஒண்ணு இல்ல மேடம். உள்ள ஸ்டார் டிவில இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஓ சரி நீயா? நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இதுக்காக தான் என்ன வர சொன்னீங்களா? வேற ஆளுங்க வந்திருப்பாங்கன்னு சந்தேகப்பட்டேன். என்ன சொல்றீங்க? உனக்கு ஒண்ணும் தெரியாதா? ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறதா உனக்கு கை வந்த கலையாச்சா? என்ன கொல்றதுக்கு ஆள் அனுப்புனா அது நடக்கல. உங்களை எதுக்கு நான் கொலை செய்ய நினைக்கணும்? நீ கொலை செஞ்சேன்னு தெரிஞ்ச ஆளே நான் ஒருத்தன் தான், அதனால இருக்கலாம். நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கும் அந்த அருண்குமார் கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எந்த சம்பந்தம் இல்லைன்னா நீ இங்க வந்திருக்க மாட்டேன். நீ இங்க வந்ததுல இருந்து அந்த கொலையை நீதான் செஞ்சிருப்பேன்னு உறுதி ஆயிடுச்சு. நோ, எனக்கும் அவன் கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க நான் போலீஸ் ஸ்டேஷன் போவேன். கரெக்ட். எப்படி இருந்தாலும் நீ போக வேண்டிய இடம் அதானே.
Stop it. ரொம்ப டென்ஷனா இருக்க. கோக் சாப்பிடுறியா? உங்க உபசரிப்பு போதும். இதுக்கு மேல என்ன தொந்தரவு பண்ணாம இருந்தா உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. Be careful. கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். மலை போல வந்த துன்பம் பனி போல உங்க அருளால நீங்கிடுச்சு. இனிமே என் வாழ்க்கையில எந்த சோதனையும் வரக்கூடாது. நீதான் காப்பாற்றணும். சதமானம் பவதி சதாயு புருஷ சதேந்திரிய ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிதிஷ்டதே சர்வாபீஷ்ட சித்திரஸ்து அனுகதகா சதா. Sorry. தெரியாம செஞ்சதுக்கு மன்னிச்சிடலாம், தெரிஞ்சே செஞ்சதுக்கு மன்னிக்க முடியாது பிரியா. என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? பேர் மட்டும் இல்ல, உன்னை பத்தின எல்லா விஷயமும் தெரியும். தெரியாது ஒன்னே ஒண்ணுதான், எதுக்காக அருண்குமார கொலை பண்ண? நான் உன்னை மறைக்கிறேன்னு நினைக்காத, நீதான் உண்மையை மறைக்கிற. சொல்லு, எதுக்காக அருண்குமார கொலை பண்ண? யார் சார் நீங்க? யார் அந்த அருண்குமார்? எனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? நான் எதுக்காக அவனை கொலை பண்ணணும்? அதை நீதான் சொல்லணும். எனக்கு எதுவும் தெரியாது. திரும்ப திரும்ப என்ன தொந்தரவு பண்ணினா வீணா பிரச்சனை தான் வரும். நான் எதுக்காக உன்னை கேட்கிறேன்னு இப்போ உனக்கு புரியாது. உண்மையை சொல்லு. உனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் கேட்கிறேன். சொல்லு. பதில் சொல்லாம போறதுனால என்ன நீ ஏமாத்தல, உன்னை நீயே ஏமாத்திக்க. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இப்ப நீ சொல்லாம போனாலும் சொல்ல வேண்டிய நேரம் வரும். நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடு. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? யார் நீங்க? கேக்குறேன்ல. யார் நீங்க? என்ன தேடுறீங்க? இங்க வாங்க. பாத்தீங்களா? இங்க வாங்க. நாங்க ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தது எங்க கைக்கு கிடைச்சிருச்சு. இனி போக போக என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார். போடி. தாய்மா,
டைமா என்னாச்சு? என்ன நடக்குதுங்கிறத நீ சொல்லலனாலும் என்ன நடந்துச்சுங்கிறத நான் சொல்றேன். யாரோ 3 ரவுடி பசங்க வீட்டுக்குள்ள வந்து எதையோ தேடினாங்க. கடைசியா நீயும் அப்பாவும் இருக்கிற போட்டோவை காட்டி அவங்க தேடினது கிடைச்சிருச்சுன்னு எடுத்துட்டு போயிட்டாங்க. பிருந்தாவுக்கு நான் எழுதின லெட்டர் இங்க இருந்துச்சே. அந்த லெட்டரையும் அவங்க தான் எடுத்துட்டு போனாங்க. உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என் மனசுல ஒண்ணும் இல்ல, ஓ மனசுலதான் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. என்ன அங்க வர சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு ரவுடிங்களை அனுப்புறீங்களா? என்னது ரவுடிகள் அனுப்பிச்சனா? அது ஓம் பழக்கம். எதுவா இருந்தாலும் நேரடியா சந்திச்சுதான் எனக்கு பழக்கம். பேசுனது போதும். இது வரைக்கும் என்னதான் தொந்தரவு பண்ணீங்க? இனிமே என் ஃப்ரெண்டையும் தொந்தரவு பண்ண போறீங்களா? என்ன சொல்ற? எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத. பெங்களூர்ல இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட் பிருந்தாவுக்கு எழுதின லெட்டரை எதுக்கு எடுத்துட்டு வர சொன்ன? நீ சொல்றது யோசிச்சு பார்த்தா காரணம் இல்லாம அலெக்ஸ் அந்த பொண்ணு பின்னாடி சுத்த மாட்டான். தம்பி கொலைக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அந்த பொண்ணு யாரு, எங்க இருக்கான்னு நீ கண்டுபிடி. அலெக்ஸை நான் பாத்துக்கிறேன். ஹலோ, நேத்திய ஹோட்டலுக்கு வருவேன் நினைச்சேன். இப்போ வந்து கேட்டு பாரு. உடனே வருவேன் நினைக்கிறேன். நம்பர் 300. பில்லியர்ட்ஸ் விளையாடுற டேபிள்ல பிருந்தாவை ஏன் கட்டி போட்டிருக்கேன்னு பாக்குறியா? நாங்க யார் ஆளுங்கிறது தெரியுமா? தெரியாம என்ன? நான் தான் அலெக்ஸ் கிட்ட சொல்லிட்டேனே, எனக்கும் அருண்குமார் கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அருண்குமார் கொல்ல உனக்கு சம்பந்தம் இருக்குன்னு நாங்க சந்தேகப்பட்டோம். அலெக்ஸும் சந்தேகப்படுறான்னு எங்களுக்கு தெரியும். அலெக்சாண்டர் காரணம் இல்லாம சந்தேகப்பட மாட்டான். சொல்லு, அவனை எதுக்காக கொலை பண்ண சொல்லு. திரும்ப திரும்ப சொல்றேன், எனக்கும் அவன் கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சரிமா, அருண்குமார் கதை முடிஞ்சு போச்சு. அதை விடு. அவங்ககிட்ட இருந்து முக்கியமான ஒரு ஃபைல் எடுத்துட்டு போனியா? அது எங்க? எனக்கு எதுவும் தெரியாது. அவளோட உயிர் தோழி இல்ல, எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிருப்பா. அந்த ஃபைல் எங்க? எனக்கு எதுவும் தெரியாது. காட்டி கொடுக்க மாட்டேங்கிற பாத்தியா? இதுதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். உயிர் காப்பான் தோழன்னு வாங்க. நீ உண்மையை சொல்லி கற்ப காப்பாத்துமா? பேச மாட்டியா? சரி, நீ உண்மையை சொல்லாதனால இவ்வளவு அனுபவிக்க போற அதிர்ஷ்டம் யாருக்கு கிடைக்க போகுதோ? அந்த அதிர்ஷ்டசாலி நான் தான். அது நமக்குள்ள போட்டி வேண்டாம்பா. நான் அந்த பந்தை போடுறேன். நான் 10 எண்ணும்போது இந்த பந்து யார் கையில இருக்குதோ அவன் தான் அந்த அதிர்ஷ்டசாலி. 1 2 3 4 5 Hey! What is that? Hey! What is it? 10.
அலெக்ஸ் ஃபாலோ பண்ற இந்த பொண்ணோட அப்பா யாருன்னு தெரியுதா? ஏன் தெரியாம? காந்திராஜன் தானே. அந்த ஃபைலை மட்டும் அவன் ஒப்படைச்சிருந்தா நாம அத்தனை பேரும் உள்ள போயிருப்போம். சோ நடந்த கொலைக்கும் அந்த பொண்ணுக்கும் அந்த ஃபைலுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அதான் அலெக்சாண்டரோட ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ஃபைல் மட்டும் அலெக்சாண்டர் கைக்கு கிடைச்சதுன்னா நம்மளை நம்பிட்டு இருக்கிற அத்தனை அரசியல்வாதிகளோட நிலைமையும் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. சோ உடனே அந்த பொண்ணை பார்த்த ஃபைலை கேளுங்க. கொடுக்கலன்னா finish. பிரியா, பிரியா, என்னமாச்சு உனக்கு? நீ இன்னும் சாப்பிடல? எனக்கு பசி இல்ல. பசி இல்லையா? மனசு சரியில்லையா? கோயிலுக்கு போய் மனசுல இருக்கிற பாரத்தை கடவுள்கிட்ட சொன்னா ஒரு சந்தோஷம் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா நீ கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து சோகமா இருக்க. ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணும் இல்லைங்கிறல்ல. உன்னை குழந்தையில இருந்து வளர்த்தவனா, உன்னோட ஒவ்வொரு அசைவுக்கும் எனக்கு அர்த்தம் புரியும். சொல்லுமா, என்னாச்சு? அப்பாவை நினைச்சு வருத்தப்படுறியா? ஹலோ, யாரு? நான் தான் பேசுறேன். நான் தானே. யாரு? கோயில்ல பார்த்து பேசுனேனே, அதுக்குள்ள என் குரலை மறந்துட்டியா? என் போன் நம்பர் உங்களுக்கு எப்படி தெரியும்? கொலையை செஞ்சது நீதானு கண்டுபிடிச்ச எனக்கு உன் போன் நம்பரை கண்டுபிடிக்கிறதா பெரிய சிரமம்? வின்சர் பார்க்ல ரூம் நம்பர் 302ல தங்கியிருக்கேன். நீ உடனே வந்து பார்த்தா உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. இதுக்கு மேல தொந்தரவு பண்ணீங்கன்னா மரியாதை கெட்டு போயிடும். ஜாக்கிரதை. யாருமா? ராங் நம்பர். ராங் நம்பர் கிட்டே இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்த? உங்களுக்கு இது பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? ஏய் பிரியா, என்னடி ஆச்சு உனக்கு? நான் பிருந்தா பேசுறேன். சாரி பிருந்தா, அடிக்கடி ஒருத்தன் தப்பா போன் பண்ணி ஏதோ பேசிக்கிட்டு இருந்தான். அவன் நினைச்சிட்டேன். என்ன ஏதோ குழப்பமா பேசுற? ஏதாவது பிரச்சனையா? மனசு சரியில்லை. உன்கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு. கூடிய சீக்கிரத்துல பெங்களூர்ல வந்து உன்னை வெயிட் பண்றேன். இப்படி நிறைய தடவை சொல்லிட்டு என்ன ஏமாத்திருக்க. இந்த தடவை கண்டிப்பா வருவேன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய். பாய். இதுவும் ராங் நம்பரா? தாய்மா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு என்ன எதுவும் கேட்காத. நேரம் வரும்போது நானே எல்லா விஷயத்தையும் சொல்றேன்.